ஒட்டுவேதான் கொல்லிமலை சரியான ஒட்டுவேதான். இந்த மாதிரி ஒரு ஒர்த்தான ஆகா கங்கையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிளம்புன இடம் தாங்க கொல்லிமலை ட்ரிப்பு. எப்போப்பா பார்ட் 1 இது வந்து ஓகேவா. நம்ம ஜேர்னி வந்து ஃபஸ்ட்டு இந்த சென்னை சென்ட்ரலில் ஸ்டார்ட் ஆச்சு. நான் சரி ட்ரெயின் வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு சென்னை சென்ட்ரலில் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு, நம்ம ஊர் தர்மபுரியா, அதனால் முறப்போர் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு நான் பாடம் ஸ்டேஷனில் உட்காந்துட்டேன். வந்து பார்த்தது ட்ரெயின் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக எதுவுமே தெரியாமல் சரி போய் உட்காந்து பார்த்தான்னு சொல்ல சீட்டு கிடச்சி நமக்கு ஏதோ கொஞ்சம் நேரத்தில். இப்போ நானும் வண்டி எடுத்துட்டாங்கப்பா ஒரு 10:30 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கொஞ்சம் போக ஃபுல்லாக திருப்பூர் பையா ஏட்டாங்கப்பா. திருப்பூர் ஃபுல்லாகவே அவங்க ராஜ்யம் தான் போலியே. அப்புறம் ஃபுல்லாக ஏறி உட்காந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு தூக்கம் வராது, தூங்கிட்டோன்னா காலி. நம்ம கூட உட்காந்த ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தான் ஜோலாதிப்பட்டில் இறங்க வந்தவர் விட்டாருப்பா. அப்புறம் நம்ம கூட முறப்பூரில் இறங்கி அவர் பாட்டு பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் சரி தாசம்பட்டி வந்துச்சு. தாசம்பட்டி வந்தவொடனே இறங்கலான்னு பார்த்தா டெக்னாலஜியா அடடா எங்கேரி பதிர மாதிரி இடம் இல்லாமல். இதுக்கு தாங்க வடக்கு பையா பயங்கரமான டேலண்ட்டுங்க அவங்களாம். அப்புறம் முறப்பூர் அசால்ட்டு சேர்த்து காலை வச்சானன்ற மாரி காலை வச்சாங்க. வந்து இறங்கி பார்க்குறோம், அப்போ தான் தெரியுது முறப்பூர் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சுப்பா. நம்ம ஊராக இதுன்ற மாரி நானும் சரி பார்க்குறேன். அங்கங்கே எல்இடி லைட்ஸும் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு பஸ்ஸு ஒரு 5 மணிக்கு வரும்னு நினச்சேன். 5 மணி தான் வரும்னு எங்கள் அம்மாவும் சொல்லி அனுப்பிச்சாங்க. வந்து பார்த்தா சரி ஒரு 4:30 பஸ் வந்துடுச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு சரி தருமபுரி பஸ் ஸ்டாப்பில் இறங்கினப்பா. இறங்கிட்டு ஒருத்தனுக்கு ஃபோனை பண்ணாக்கல தலைவன் தூக்கினே வந்தான் பாரு ஒரு ஷிஃப்ட்டு. அங்கேயே ஒரு அதிர்ச்சியும் ஆனந்த கண்ணீர் எனக்கு சேர்ந்து வந்துச்சுங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம நண்பனை பார்க்குறோமா, அதனால தான் நம்ம ஆனந்த கண்ணீர் தான் சொல்கிறேன். இப்போ பேசும்போதே என்னால் முடியல. எப்படின்னா சரி என்னடா இவன் ஷிஃப்ட்டை தூக்கிட்டு வந்துட்டான். போகிறது பிளான் பார்த்தா ஒரு 8 பேர்லாம் 8 பேர் இப்போ இதில் போகிறது யோசிக்கிற பார்த்தா ஐயோ. அப்புறம் சரி ஒரு 2 பேர் கழட்டி வர மாதிரி ஆயிடுச்சுங்க தலைவரை. அப்புறம் பார்த்தா நிம்மதி எடுக்கிறதுக்குனே வந்தானுங்க பாருங்க இமேலையில் 2 பேர். இதில் வண்டி ஓட்டுன்னு வரந்தாங்க ரொம்ப ரிஸ்க்கு எங்கள் டீம்லேயே. சாமி இவன் தான் இருக்குதுலே டார்ச்சர். அப்புறம் பையன் ஒரு புதுசாக ஒரு இமாலயன் எடுத்தானா, சரி ஓட்டி பார்க்கலான்டா அப்படின்னு சொல்லிட்டு குடுறான்ட்டு ஓட்டி பார்த்தேங்க. சரி நம்ம எப்பயும் நார்மலாக ஓட்டுற ஸ்பீடு தான். இப்போ பாருங்க நான் ஓட்டுற ஸ்பீடு எப்படி இருக்குது. நான் எப்பயும் நார்மலாக ஓட்டுவேன். இந்த மாதிரி ஸ்பீடெலாம் எப்பயுமே ஓட்டுவேன். அவன்கிட்ட கொடுத்துட்டா போதும் பறக்குவான் பாருங்க இந்த அதிமாங்கோட்டை ரோட்டில். சாமி அதிமாங்கோட்டைக்கு தெரியாத ஆள்லாம் இவன் ஒருத்தன் யாருமே இருக்க மாட்டான். அதிமாங்கோட்டை வேணால் அந்த ஊருக்குள்ள தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதிமாங்கோட்டையில் இவனை தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்களே அப்பா. அப்புறம் சரி அதிமாங்கோட்டை பிரிட்ஜு மேலே ஏறி இறங்கி அப்புறம் ஒரு ஏரி காவலில் அவங்க ஊர் சுற்றி காட்டினான்ப்பா. கொஞ்ச நேரம் ஜாலியாக கொஞ்ச நேரம் போச்சு. காலைல ஒரு ட்ரிப்பு மாதிரி சின்னதாக. இந்த மான்சூன் கிளைமேட் அதுக்கும் அதிமாங்கோட்டையே ஒரு குட்டி கேரளா மாதிரி ஆயிடுச்சுங்க. வியூவை பாருங்கள் எப்பாப்பாப்பாப்பா சொர்க்கங்க. நான் சிட்டியிலேருந்து போகிறனால நமக்கு பார்க்குற ஒரு கிளைமேட்டுமே சொர்க்கம் மாதிரி இருக்குது. ஏன்னா சென்னை அப்படி இருக்குது. பார்ட் 2க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பார்ட் 3யும் இருக்குது. யாரும் ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. இதா அங்கே போயிட்டான்.